أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஜெர்மனி ஆண்டு மாநாடு துவங்குகிறது. இப்பொழுது ஜெர்மனி ஜமாத் அங்கு ஜல்சாவில் என்னை பார்க்க விரும்பியிருந்தது. ஆனால் மனிதனுடன் மனித தேவைகளும் இணைந்துள்ளன. உடல்நலம் போன்றவையும் அதன் ஒரு பகுதியாகும். இதன் காரணமாக மருத்துவரின் ஆலோசனைப்படி கடைசி நேரத்தில் ஜெர்மனி பயணத்தை ஒத்திவைக்க வேண்டி வந்தது. இங்கிருந்து MTA மூலமாக ஜெர்மனி ஜல்சாவின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இங்கிருந்தே ஜெர்மனியின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுடன் உரையாடுவதாகவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதுவும் அல்லாஹ் வழங்கும் நல்வாய்ப்பு மூலமாகவே நடைபெறும். அல்லாஹ் நல்வாய்ப்பு வழங்குவானாக. துஆ செய்யுங்கள். இந்த காலத்தின் கண்டுபிடிப்புகளில் அல்லாஹ் இப்படியான தொடர்புக்கான ஏற்பாட்டை வழங்கியிருப்பதும் அவனது பேரருளாகும். பல மக்கள் நேரில் சந்திக்க விரும்பியிருந்தார்கள். அதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் வேறு எப்பொழுதாவது செய்துவிடுவான். எவ்வாறு இருப்பினும் இதன் மூலமாக குறைந்தபட்சம் ஜல்சாவில் கலந்து கொள்வதில் உள்ள குறை 60-70 விழுக்காடு நிவர்த்தியாகிவிடுகிறது. அங்குள்ள காட்சிகள் வந்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ். இப்பொழுதும் நான் மக்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறேன். அல்லாஹ் ஜல்சா மற்றும் எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா விதத்திலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. மக்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளிலிருந்தும் முழுமையான முறையில் பலன் பெறுவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜெர்மனி ஜமாத்திற்கு பழக்கமாகி இருக்கும் அந்த ஏற்பாட்டிலிருந்து மாறுபட்டு இம்முறை ஜல்சா நடைபெறுகிறது. ஹால்களுக்குள் உருவாக்கி வைக்கப்பட்டிருந்த ஏற்பாட்டில் ஜல்சா நடைபெற்று வந்தது. ஜல்சாவின் நிர்வாகத்திற்கும் அதிகம் ஏற்பாடு செய்ய வேண்டியது இருந்திருக்கவில்லை. மாநாட்டு திடலின் அடிப்படையிலும் மக்களுக்குமே பொதுவாக உருவாக்கி வைக்கப்பட்டிருந்த வசதி கிடைத்து வந்தது. ஆனால் இப்பொழுது திறந்த வெளியில் ஜல்சாவின் ஏற்பாட்டின் காரணமாக நிர்வாகத்திற்கும் சில சிரமங்கள் இருக்கும், கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் சில சிரமங்கள் இருக்கும். ஆனால் இந்த இன்னல்களை பொறுத்து கொள்வதும் ஜல்சாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதும் நிர்வாகம் மற்றும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் என இருவரின் நோக்கமுமாக இருக்க வேண்டும். சிரமங்களின் போது கவலையடைவதும் முறையிடுவதும் இருக்கக்கூடாது. சிறிது சிறிதாக இந்த ஏற்பாடு சிறப்பாகிவிடும். பிரிட்டனிலும் இவ்வாறே சிரமங்கள் ஏற்பட்டு வந்தன, இப்பொழுதும் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாகிவிட்டன. எனவே இந்த நாள்களில் நாம் ஒவ்வொரு சிரமத்திலும் மகிழ்ச்சியுடனும் புன்சிரித்தவாறும் நமது நோக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். பிரிட்டன் ஜல்சா நடைபெற்று இப்பொழுது ஒரு மாதம் கூட கழியவில்லை. அதிலும் மக்கள் ஏற்பாடுகளை புகழ்ந்த அதே வேளையில் சிலர் குறைகளையும் கோடிட்டு காட்டியுள்ளார்கள். ஆக இந்த குறைகளும் பலவீனங்களுமோ உடன் இணைந்துள்ளன. இவற்றை அகற்றுவதற்கு நிர்வாகம் முயற்சி செய்கிறது, இனியும் மேற்கொண்டு செய்யும் இன்ஷா அல்லாஹ். கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் ஒத்துழைத்தால் ஊழியர்களும் நாம் எல்லா விதத்திலும் நம்முடைய திறமைகள் மற்றும் வழிவகைகள் அடிப்படையில் ஏற்பாடுகளை சிறப்பாக்கிட முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்களால் இயன்ற அளவு முயற்சி செய்தால் பரக்கத் ஏற்படுகிறது. இதற்காக டியூட்டி பார்க்கக்கூடிய எல்லா ஊழியர்களிடமும் நான் கூறுவதாவது, எல்லாவற்றிற்கும் முதலாக உங்களுடைய கடமையாவது விருந்தினர்களின் சிறந்த விருந்தோம்பலுக்காக இயன்ற அளவுக்கு தொண்டாற்றும் உணர்வுடன் பணிபுரியுங்கள்.
எப்பொழுதும் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு துறையின் பணியாளரும் புன்சிரித்தவாறு விருந்தினர்களை அணுக வேண்டும். துவாக்கள் செய்தவாறு பணியாற்றுங்கள். நாம் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்ததன் பேரில் வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் பணிபுரியுங்கள். நிலைமைகள் எப்படி வேண்டுமானாலும் ஆகட்டும், நாம் நம்முடைய நல்லொழுக்கத்தின் தரத்தை உயர்வாக வைக்க வேண்டும், தொண்டு செய்து கொண்டே செல்ல வேண்டும். விருந்தினர்களும் ஜல்சாவின் நோக்கமான அந்த நோக்கத்தை முன்னிறுத்துங்கள். நான் கூறியது போன்று ஒவ்வொரு இன்னலை பொறுத்து கொண்டவாறு இந்த 3 நாள்களில் இந்த நோக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். UK ஜல்சா சாலனாவில் ஜல்சாவின் நோக்கத்தை நான் எடுத்துரைத்தேன். அதுவே நமது நோக்கமாகும். எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் ஜல்சாக்கள் நடைபெறுகின்றனவோ இந்த நோக்கத்தையே ஒவ்வொரு அஹ்மதியும் முன்னிறுத்த வேண்டும். இது இருக்குமெனில் எல்லா விதமான துன்பங்களையும் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் இறைவனுக்காக பொறுத்து கொள்வார். இவ்வாறு அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறக்கூடியவராக ஆவார். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், ஆண்டில் ஒரு முறை நாம் ஒன்று கூடி நமது ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க முன்னேற்றத்திற்கான ஏற்பாட்டை செய்திருவது அல்லாஹ் நம்மீது புரிந்துள்ள பேரருள்களுள் மிகப்பெரிய பேரருளாகும். இதை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான். எத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டுமென்றால் அவை நம்மை இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்லக்கூடியவையாகவும் இறையச்சத்தில் அதிகரிக்க செய்யக்கூடியவையாகவும் இருக்க வேண்டும். நாம் உயர் நல்லொழுக்கம் மற்றும் ஒருவர் மற்றவருக்கான உரிமைகளை செலுத்துவதற்கும் உயர் தரத்தை நிலைநாட்ட வேண்டும். ஒருவர் மற்றவருடன் அன்பு நேசம் மற்றும் தொடர்பை அதிகரிக்க வேண்டும். மனக்கசப்புகளை விலக்கிட வேண்டும். அல்லாஹ் விருப்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாவிதமான வீணானவற்றிலிருந்தும் தம்மை தாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற இந்த எண்ணத்துடன் நீயத்துடனும் நாள்களை கழிப்போமேயானால் இதைத்தான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்த்துள்ளார்கள். இதுதான் அல்லாஹுக்கு பிடித்ததாகும். இதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை மனிதனாக படைத்துள்ளான். படைப்பினங்களில் மிகவும் கண்ணியத்திற்குரியவர்களாக படைத்துள்ளான். எனவே ஜல்சாவில் வரக்கூடிய ஒவ்வொரு அஹ்மதியும் எப்பொழுதும் இந்த விஷயங்களை கண்முன் நிறுத்த வேண்டும். இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்கான முயற்சி நிகழவில்லை என்றால், இறையச்சத்தில் முன்னேறுவதற்கான முயற்சி நிகழவில்லை என்றால், நல்லொழுக்கத்தின் உயர் முன்மாதிரியை காட்டுவதற்கான முயற்சி நிகழவில்லை என்றால், அடியார்களுக்கான உரிமைகள் செலுத்தப்படவில்லை என்றால், பிறகு ஜல்சாவில் வருவதற்கான நோக்கமே நிறைவேறுவதில்லை. அதற்கு எந்த பயனும் இல்லை. இந்த நோக்கத்தை புரியக்கூடியவர்கள் மற்றும் எதற்காக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண்டு மாநாட்டை துவக்கி வைத்தார்களோ அந்த குறிக்கோளை புரியக்கூடியவர்களாகிய அந்த மக்களுக்காகவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவாக்கள் நிறைவேறும். அன்னார் கூறுகிறார்கள், தற்போதுள்ள பீர்மார்களின் பிள்ளைகளைப் போன்று வெறுமனே வெளிப்படையான மேன்மையை காட்டுவதற்காக என்னிடம் பைய செய்தவர்களை ஒன்று திரட்ட வேண்டும் என நான் ஒருபோதும் விரும்பவில்லை. மாறாக எதற்காக நான் இதை ஒரு காரணமாக ஆக்குகிறேனோ அந்த அசல் நோக்கம் அல்லாஹ்வின் படைப்பினங்களின் சீர்திருத்தமாகும். எந்த அடிப்படை காரணத்திற்காக நோக்கத்திற்காக நான் இந்த ஜல்சாவிற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறேனோ அல்லாஹ்விடமிருந்து அனுமதி பெற்று அல்லாஹ்வின் விருப்பத்துடன் அல்லாஹ்வின் கட்டளையுடன் இந்த திட்டம் வகுத்துள்ளேனோ அதை பெறக்கூடியவனாக ஆக வேண்டும் என்பதாகும். எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் இந்த விஷயங்களை தன் முன் நிறுத்த வேண்டும். குறிப்பாக ஜல்சாவிற்காக மட்டுமல்லாமல் உலகத்தில் ஒவ்வொரு அஹ்மதியும் பொதுவாக முன்னிறுத்த வேண்டும். ஆனால் குறிப்பாக இங்கு ஜல்சாவில் ஒன்று கூடியுள்ள நீங்கள் அனைவரும் குறிப்பாக இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது, நீங்கள் இந்த விஷயங்களை செய்தால் ஜல்சாவின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எப்பொழுது இந்த நோக்கத்தை பெறுவதற்காக உங்களுடைய முழு முயற்சியை செய்வீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு ஜல்சாவில் வந்ததற்கான பலன் இருக்கும். உங்களுக்கு இறைவனுடன் தொடர்பு உருவாகவில்லை என்றால், உங்களுடைய நல்லொழுக்க ஆன்மீக நிலைகள் மேம்படவில்லை என்றால், இத்தகைய கலந்து கொள்ளக்கூடியவர்களை விட்டும் முற்றிலும் விலகி இருப்பதை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள். இங்கு புது ஏற்பாடுகளின் நீங்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடிவிட்டாலும் அல்லது எங்கெல்லாம் ஜல்சாக்கள் நடைபெறுகின்றனவோ மக்கள் அங்கு ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடிவிட்டாலும் இறையச்சத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஜல்சாவின் நோக்கமான அந்த நோக்கத்தை பெறுவதில்லை என்றால் பிறகு ஜல்சாவில் வருவதற்கு எந்த நோக்கமும் இல்லை, ஜல்சா நடத்துவதற்கும் எந்த பயனும் இல்லை. அன்னார் கூறுகிறார்கள், இந்த எளியவனின் பயத் அமைப்பில் நுழைந்துள்ள எல்லா களப்பற்ற மக்களுக்கும் தெரியப்படுத்துவதாவது,
பைஅத் செய்வதன் மூலம் நோக்கம் என்னவென்றால் உலகின் மீதான அன்பு தணிந்துவிட வேண்டும். தம் கண்ணியத்திற்குரிய எஜமானர் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான அன்பு உள்ளத்தில் மேலோங்கிவிட வேண்டும். இதன் மூலம் மறுமை பயணம் அருவருப்பானதாக தெரியாதோ அத்தகைய உலகை துண்டிக்கும் நிலை உருவாகிவிட வேண்டும். எனவே நம்முடைய அனைத்து அன்பின் மீதும் அல்லாஹ் மற்றும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பை மேலோங்க செய்திட வேண்டும் என்பதும், இந்த அன்போடு போட்டி போடக்கூடிய எந்த உலக அன்பும் இருக்கக்கூடாது என்பதும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் நம்மீது சுமத்தியுள்ள எவ்வளவு பெரிய பொறுப்பாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் நம்மிடம் வைத்துள்ள எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பாகும். எனவே இந்த விஷயம் நம்முடைய உள்ளங்களில் பதிந்துவிட்டால் பிறகே நமது பௌதிகமும் செயற்பட்டுவிடும், மார்க்கமும் செயற்பட்டுவிடும், மறுமையும் செயற்பட்டுவிடும் மற்றும் இவ்வுலகமும் செயற்பட்டுவிடும். எனவே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை எப்பொழுதும் முன்னிறுத்த வேண்டும். இந்த 3 நாள்களில் இதை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் தமது சிந்தனைகளில் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நீங்கள் செய்து விடுவீர்களாயின் பிறகு நீங்கள் ஜல்சாவில் வந்த நோக்கத்தை பெற்றுவிட்டதாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் பிறகு நாம் அல்லாஹின் அருட்கொடைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். அல்லாஹ் நமக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பு வழங்கியிருப்பது அவன் நமக்கு அளித்துள்ள மிக பெரும் அருட்கொடையாகும். நாம் இந்த ஏற்றுக்கொள்ளுதலுக்கு பிறகு அன்னாரிடம் பைஅத்தில் வந்ததற்கு பிறகு ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் உயர் நல்லொழுக்கங்களை பெறுவதற்கான நோக்கங்களான அந்த நோக்கங்களை பெறுவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால் பிறகு நாம் நம்முடைய பையத்திற்கான உரிமையையும் செலுத்தவில்லை. எனவே இத்தகைய விஷயங்களை கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் தம் முன் வைக்க வேண்டும். எனவே எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், உலக அருட்கொடைகள் ஓர் அகமதியை இறையச்சத்தை விட்டும் விலக்கக்கூடியவையாக இருக்கக்கூடாது. அல்லாஹை வணங்குவதை விட்டும் விலக்கக்கூடியவையாக இருக்கக்கூடாது. இபாதத்துகளை மறக்கடிக்கக்கூடியவையாக இருக்கக்கூடாது. உயர் நல்லொழுக்க விழுமியங்களை நம்மிடமிருந்து பறிக்கக்கூடியவையாக இருக்கக்கூடாது. இறைவன் நமக்கு இந்த வாணிபத்தையும் இந்த உலக அருட்கொடைகளையும் வழங்கியுள்ளான். இங்கு வந்து பல மக்களின் நிலைமைகள் மிகவும் மேம்பட்டு விட்டன. இன்னும் சொல்வதாயின் பாகிஸ்தானில் இருந்த நிலைமை அல்லது இதற்கு முன்னிருந்த உங்களது நிலைமையோடு ஒப்பிடும்போது அனைவருக்கும் மேம்பட்டுள்ளன. இன்றைய நாள்களில் இங்கு விலைவாசி உயர்ந்திருந்தும் பொருளாதார நிலை சீர்கெட்டிருந்தும் கூட உங்களுக்கு பாகிஸ்தானில் இருந்த அந்த நிலைமைகளை காட்டிலும் இப்பொழுது உங்களுடைய நிலைமைகள் பொருளாதார அடிப்படையிலும் உலக அடிப்படையிலும் அதிகம் சிறப்பாக இருக்கின்றன. எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவாறு அவன் மீதான அன்பையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பையும் உள்ளங்களில் அதிகமாக உருவாக்கிட முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய இறையச்சத்தின் தரத்தை அதிகரித்திட அதிகமாக முயற்சி செய்யுங்கள். இந்த நோக்கத்திற்காகத்தான் ஜல்சா நடத்தப்படுகிறது. இது குறித்து ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதையோ அன்னார் ஒரு காரணமாக எடுத்துள்ளார்கள். மிக விரைவாக இறையச்சத்தில் முன்னேறிட இது ஒரு வழியாகும், இது ஒரு சாக்காகும். அன்னார் கூறியுள்ளார்கள், இதுவோ அன்னார் அல்லாஹின் அருளால் தர்பியத்திற்கான ஒரு சூழலை உருவாக்க முயற்சி செய்துள்ளார்கள். இல்லையென்றால் ஜல்சாவில் கலந்து கொண்டவர் மட்டும் தனது தரத்தை உயர்த்தி கொண்டார் என்பதில்லை. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் பையத்தில் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் தனது இறையச்சத்தின் தரத்தை அதிகரிக்கும் போதுதான் அன்னாரிடம் பையத் செய்ததற்கான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். நீங்கள் ஜல்சாவில் இணைந்திருக்கும் போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இறையச்சத்தின் தரத்தை முன்னரைவிட அதிகரிக்க வேண்டும் என்ற நியத்துடன் கலந்து கொண்டுள்ளீர்கள், இருக்கவும் வேண்டும். எனவே இந்த விதத்தில் ஒவ்வொரு அகமதியும் அவர் அந்த நோக்கங்களை பெறக்கூடியவராக ஆக வேண்டும் என்ற தனது முழு முயற்சியை செய்ய வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் இந்த ஜமாத்தை உருவாக்க விரும்பினான் எனும் பொழுது அதன் மூலம் உலகிலிருந்து மறைந்து போய்விட்டிருந்த உண்மையான இறைஞானம், அந்த காலத்தில் காணப்பட்டிராத உண்மையான இறையச்சம் மற்றும் தூய்மையை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்பதையே நோக்கமாக வைத்துள்ளான். பிறகு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், தம்மை எனது ஜமாத்தில் இணைத்துக் கொள்ளும் அந்த எல்லா மக்களே, நீங்கள் உண்மையில் இறையச்சத்தின் வழியில் அடியெடுத்து வைக்கும் பொழுதுதான் விண்ணில் எனது ஜமாத்தைச் சேர்ந்தவர்களாக கணக்கிடப்படுவீர்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இறைவனின் மகத்துவத்தை உங்களுடைய உள்ளங்களில் பதிய வையுங்கள். இறைவனும் செயல் ரீதியாக தனது பரிவையும் பேரருளையும் உங்கள் மீது வெளிப்படுத்தும் பொருட்டு அவனது ஓரிறைமையின் ஒப்புதலையே நாவினால் மட்டுமின்றி செயல் ரீதியாகவும் வழங்கிடுங்கள். எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் இந்த வழிகாட்டல்களை எப்பொழுதும் முன்னிறுத்துங்கள். நான் கூறியது போன்று இதுவே ஜல்சாவில் வருவதற்கும் உண்மையான அஹ்மதியாவதற்குமான நோக்கமாகும். இந்த நியத்துடன் ஒவ்வொரு அஹ்மதியும் ஜல்சாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் எடுத்துரைத்துள்ள இந்த விஷயங்களை தங்களுக்குள் உருவாக்கிட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ள சூழலிலிருந்து பயன்பெறுங்கள். இந்த நாள்களில் எல்லாவிதமான உலக சுகபோகங்களை விட்டும் உங்களை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த நியத்துடன் தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள்.
அதாவது இனிவரும் வாழ்நாளிலும் நீங்கள் இந்த உலக சுகபோகங்களை விட்டும் உங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக உங்களுடைய எல்லா விதமான திறமைகளை கொண்டும் செயலாற்ற வேண்டும். எவரிடத்தில் உண்மையான இறையச்சம் தூய்மை உருவாகிறதோ, எவர் தனது நிலைமைகளை சீரமைத்தவாறு தன்னுடைய நன்மைகளின் தரத்தை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கிறாரோ, அவரைத்தான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் தமது ஜமாத்திலேயே கணக்கிட்டுள்ளார்கள். அல்லாஹ் விருப்பத்தை பெறுவதற்காக இயன்ற அளவுக்கு முயற்சி செய்திருங்கள் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். உங்களுடைய நாவுகளை இறைவனை நினைவு கூறுவதில் நினைத்து வையுங்கள். உங்களுடைய இரவுகள் மற்றும் பகல்களை இபாதத்துகளில் கழித்திடுங்கள். ஒரு மனிதனுக்கு மனித எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செய்ய வேண்டி வருகின்ற, சமூகத்தில் இருந்தவாறு செய்ய வேண்டி வருகின்ற உலக பணிகளில் அவற்றை இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை கவனமற்றவர்களாக ஆக்கவிடாதீர்கள். அவற்றை ஒருபோதும் இறைவனுக்கு எதிராக நிறுத்தாதீர்கள். ஒவ்வொரு செயலிலிருந்தும் இறைவன் விருப்பத்தின் தேடலின் ஒரு பொறி தென்பட வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹின் முழுமையான அடியார்களாக எவர்களே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை குறித்து அவன் இவ்வாறு கூறியுள்ளான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பஅன் அன் ஸிக்ரில்லாஹ். உள்ளம் இறைவனுடன் உண்மையான தொடர்பு மற்றும் நேசத்தை உருவாக்கி கொள்ளும்போது அது அவனை விட்டு பிரிவதே இல்லை. அதன் ஒரு தன்மை இவ்வகையில் புரிய வர முடியும். எடுத்துக்காட்டாக, ஒருவருடைய குழந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர் எங்கு சென்றாலும் எந்த வேளையில் மூழ்கியிருந்தாலும் அவருடைய மனதும் சிந்தனையும் அந்த பிள்ளை மீதே இருக்கும். அவ்வாறே எவர்கள் இறைவனுடன் உண்மையான தொடர்பை அன்பை உருவாக்குகிறார்களோ அவர்கள் எந்த நிலையிலும் இறைவனை மறப்பதில்லை. எனவே அல்லாஹின் இந்த நினைவு மற்றும் அவனது ஜிக்ர் ஒவ்வொரு அகமதிக்கும் எந்நேரமும் கருத்தில் முன்னிருக்க வேண்டும். நான் ஒவ்வொரு அமலையும் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹை நினைவு கூறுவதனால் எனது நாவையும் நினைத்து வைக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் நம்மை தடுத்துள்ள அந்த ஒவ்வொரு பணியிலிருந்தும் தவிர்த்திருக்கக்கூடியவனாக ஆக வேண்டும் என்ற முயற்சி எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நினைவிருக்கட்டும், இந்த விஷயம் கருத்தில் இருக்கட்டும். எனது ஒவ்வொரு அசைவும் இறைவனின் பார்வைக்கு முன்னுள்ளது. எனவே இறைவனின் கோபத்திற்கு காரணமாக அமைகின்ற எந்த ஓர் அமலும் என்னிடமிருந்து வெளிப்படக்கூடாது என்பது எப்பொழுதும் சிந்தனையில் பதிந்திருக்கட்டும். எனவே இந்த நிலையை தான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் நம்மிடம் பார்க்க விரும்புகிறார்கள். இதை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இன்று இவ்வாறு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள், நான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களிடம் எடுத்துள்ள பையத் உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கு நாம் இயன்ற முயற்சிகள் அனைத்தையும் செய்வோம். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் போதனையின் தாக்கத்தின் கீழ் அன்னார் மேற்கொண்ட பணிகளை நிறைவேற்றியவாறு ஈமானை சொரையாவிலிருந்து கொண்டு வருவதற்கு நமது முழு முயற்சியை மேற்கொள்வோம். அதுவன்றி நமது ஈமானையும் குறைத்து கொண்டு உலகவாதத்தில் ஈடுபட மாட்டோம். சிறந்த உம்மத்தைச் சேர்ந்தவர்கள் கணக்கிடப்படும் பொருட்டு எப்பொழுதும் திருக்குர்ஆனின் போதனைப்படி செயல்படுவோம். எந்த உம்மத்துக்காக அல்லாஹ் நன்மை வைத்துள்ளானோ அந்த உம்மத்தில் இணைவோம். எங்களுடைய ஒவ்வொரு அமலால் அதன் தூய முன்மாதிரியை நாட்டுவோம். இப்பொழுது இந்த ஈமான், இந்த போதனை எங்களுடைய உள்ளங்களின், எங்களுடைய அமல்களின் நிரந்தரமான அங்கமாக ஆகியிருக்கும். இன்ஷா அல்லாஹ். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய நாவுகளை அல்லாஹின் அந்த கட்டளைப்படி இறை தியானத்தினால் நினைத்து வைப்போம். அதை குறித்து அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. பொருள் நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹை மிகவும் அதிகமாக நினைவு கூறுங்கள். எனவே அல்லாஹ் இந்த விஷயம் நினைவூட்டப்படுவதற்கான இந்த நாள்களில் ذிக்ரே இலாஹின், இறைவனை நினைவு கூறுவதன் பக்கம் கவனம் பெறுவதற்கான, இறையச்சத்தின் தரங்கள் உயரும் பொருட்டு இபாதத்துகளில் கவனம் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளான். நாம் அல்லாஹின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இது குறித்து ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், அதன் விளைவாக அல்லாஹ் அமல் ரீதியாக தனது பரிவு மற்றும் பேரருளை உங்கள் மீது வெளிப்படுத்துவான். எனவே இறையச்சத்தில் முன்னேறுவதனால் அல்லாஹின் பரிவும் பேரருளும் வெளிப்படும். அதற்கான ஒரு வழி அல்லாஹ்விற்கான உரிமைகளை செலுத்துவதாகும். இந்த உரிமை இபாதத் மற்றும் ஸிக்ரே இலாஹி, இறைவனை நினைவு கூர்தல் மூலம் கிடைக்கப்பெறும். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் ஜல்சா தொடர்பாக இந்த விஷயத்தை இவ்வாறு எடுத்துக் கூறுகிறார்கள், இந்த மாநாடு இறை அடையாளங்களில் ஒன்றாகும். இதில் கலந்து கொள்வதற்கான நோக்கமாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை பெறுதல் என்று கூறியுள்ளார்கள். அதற்கான ஒரு மிகப்பெரிய வழி இபாதத் மற்றும் ஸிக்ரே இலாஹி ஆகும். ஸிக்ரே இலாஹி பற்றி அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் பல பலன்களில் இதன் மிகப்பெரிய மகத்துவமிக்க பலனாவது உதுகுருல்லாஹ் யதுகுருக்கும், அதாவது நீங்கள் ஸிக்ரே இலாஹி செய்தால், இறைவனை நினைவு கூர்ந்தால் இறைவன் உங்களை நினைவு கூறுவான். எனவே எவரை அவருடைய எஜமானன், உரிமையாளன், அவரை படைத்தவன் மற்றும் உண்மையான எஜமானன் நினைவு கூறுகிறானோ, அவர் மீது பரிவும் பேரருளும் புரிகின்றானோ, அந்த நபர் நட்பேறு பெற்றவராவார். எனவே இந்த நாள்களில் இந்த முக்கியமான விஷயத்தின் பக்கம் ஒவ்வொருவரும் அதிகமாக கவனம் செலுத்திட வேண்டும். அவர்கள் மாநாட்டு திடலில் அமர்ந்து ஜல்சாவை கேட்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அல்லது பல்வேறு இடங்களில் தொண்டில் நியமிக்கப்பட்டிருக்கும் டியூட்டி கொடுக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், லஜ்னா ஆகட்டும், நாசராத் ஆகட்டும், அத்ஃபால் ஆகட்டும்,
அனைவரும் இந்த விஷயத்தை முன்னிறுத்த வேண்டும். நாம் இபாதத் மற்றும் ஸிக்ர் இலாஹிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமோ அவ்வளவு அளிக்கவில்லையாயின் பிறகு இறைவனின் அந்த பிரதிநிதியுடனும் உண்மையான தொடர்பை உருவாக்கக்கூடியவர்களாகவும் ஆக முடியாது, இறைவனின் விருப்பத்தை பெறக்கூடியவர்களாகவும் ஆக முடியாது. இது குறித்து ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: நீங்கள் உண்மையில் இறையச்சத்தின் வழியில் அடியெடுத்து வைக்கும் பொழுதுதான் விண்ணிலிருந்து ஜமாத்தைச் சேர்ந்தவர்களாக கணக்கிடப்படுவீர்கள். இது எத்தகைய ஒரு சொற்றொடர் என்றால் இதனால் நம் உடல் புல்லரித்து விட வேண்டும். நாம் இதை படிக்கிறோம், கேட்கிறோம். ஜமாத் நிகழ்ச்சிகளில் பலமுறை இந்த சொற்கள் மீண்டும் மீண்டும் கூறப்படுகின்றன. ஆனால் மேலோட்டமாக நாம் அந்த விஷயங்களை பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் கூறிவிட்டு கேட்டுவிட்டு கடந்து சென்று விடுகிறோம். அல்லது சிறிது நேரத்திற்கு கவனம் பிறக்கிறது, தற்காலிக கவனம் பிறக்கிறது, பிறகு மறந்து விடுகிறோம். எனவே ஒரு கலப்பற்ற அஹ்மதி, ஓர் உண்மையான அஹ்மதி மிகவும் வேதனையுடன் இந்த விஷயத்தை கவனமாக எல்லா நேரமும் தனது உள்ளத்தில் வைக்க வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் தமது ஜமாத்துக்கு அறிவுரை வழங்கியவாறு கூறிய ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு சொல்லும் நம்மை அசைத்துவிடக்கூடியவையாகும். நாங்கள் அகமதிகள் என்று நாம் கூறினாலும், லட்சம் முறை கூறிக்கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் அரியணையின் இறைவன் நம்மை அந்த பட்டியலில் இணைக்கவில்லை என்றால் அகமதிகளாவோம் என்கிற நமது வாதமும் வீணாகும். நாம் இந்த ஜல்சாக்களில் வருவதற்கான நோக்கமும் வீணாகும். எனவே இந்த நாள்களில் அதிகமாக துஆ செய்யுங்கள், அல்லாஹுடன் தொடர்பை இணைத்திடுங்கள், ஸிக்ரே இலாஹியில் அழுத்தம் கொடுங்கள், உங்களுடைய உள்ளங்களின் இருள்களை அழித்து கொண்டே செல்லுங்கள், இருள்களை அகற்றுங்கள். இது தொடர்பாகவே நான் இங்கு ஒரு திட்டத்தையும் அறிவித்துவிட விரும்புகிறேன். ஹதரத் 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களின் ஒரு கனவு இருந்தது. அவர்களுக்கு ஒரு சான்றோர் கனவில் இவ்வாறு கூறினார்: ஜமாத்தின் ஒவ்வொரு நபரும், பெரியவர்கள் ஒவ்வொருவரும் 200 முறை துரூத் ஷரீஃப் ஓதினால், சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அலீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத் என்ற துவாவை ஓதினால் அவர்கள் கூறினார்கள், நடுப்பட்ட வயதில் உள்ளவர்கள், அதாவது 15 25 வயது வரை உள்ளவர்களும் குறைந்தபட்சம் 100 முறை ஓத வேண்டும். பிள்ளைகளும் குறைந்தபட்சம் 33 முறை ஓத வேண்டும். சிறுவயது குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாய் தந்தையர் 3-4 முறை இதை ஓத வைக்க வேண்டும். அத்துடன் 100 முறை இஸ்திக்ஃபாரும் செய்ய வேண்டும். இவ்வாறே நான் இதையும் இணைக்கிறேன். ரப்பி குல்லு ஷையின் ஹாதிமுக்க ரப்பி ஃபஹ்ஃபஸ்னி வன்சுர்னி வர்ஹம்னி என்ற துவாவையும் 100 முறை மீண்டும் மீண்டும் ஓதுங்கள். இந்த நாள்களில் குறிப்பாகவும் பொதுவாகவும் நிரந்தரமாகவும் அன்னாருக்கு கனவில் இதுதான் காட்டப்பட்டது. இதை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு பாதுகாப்பான கோட்டையில் பாதுகாப்பாக ஆகிவிடுவீர்கள். அங்கு ஷைத்தானால் ஒருபோதும் நுழைய முடியாது. அந்த கோட்டையின் சுவர்கள் இரும்பினால் ஆனவையாகும். அதன் சுவர்கள் வான் வரை உயர்ந்துள்ளன. எனவே ஷைத்தான் தாக்குதல் தொடுக்க முடிந்த எந்த தொலையும் இருக்காது. ஷைத்தான் ஒவ்வொரு சாக்குப்போக்கை கொண்டு நம்மீது தாக்குதல் தொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த நாள்களில் ஜமாத் என்கிற வகையிலும் ஒட்டுமொத்தமாக பொதுவாக உலகத்திலும் இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழிதான் உள்ளது. குறிப்பாக துஆக்களில் அழுத்தம் கொடுங்கள். ஜல்சாவின் நாள்களில் மட்டுமல்லாமல் மாறாக நிரந்தரமாக இந்த துரூத் ஷரீஃப் மற்றும் ஸிக்ரே இலாஹி எனும் இந்த மீண்டும் மீண்டும் செய்யும் துஆக்களை உங்கள் வாழ்வின் அங்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும், பிள்ளைகள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள் என அனைவரும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது விஷயம், இங்கு பல அறிவு சார்ந்த, தர்பியத் சார்ந்த, ஆன்மீக மேம்பாட்டை உருவாக்குவதற்காகவும் சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்படும். அவற்றையும் கேளுங்கள். இந்த சொற்பொழிவுகளை கேட்கும்போது அல்லாஹுக்கு முன் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் இறைவா, நாங்கள் நல்ல நீயத்துடன் மசீஹ் அழைத்ததன் பேரில் உள்ளங்களை சீர்படுத்துவதற்காக வந்துள்ளோம். ஆனால் இந்த சீர்திருத்தத்தை நாங்கள் எங்கள் புஜபலத்தால் செய்திட முடியாது. உனது உதவியின் தேவை இருக்கிறது என்று உதவி கோருங்கள். இய்யாக நஸ்தஈன் எனும் துஆவுக்கு செவிசாய்த்தவாறு நீ எங்களுக்கு உதவி புரியவில்லை என்றால் எங்களால் உன்னை வணங்குவதற்கான தரத்தை பெற முடியாது. எனவே இவ்வாறு துஆ செய்திருங்கள்: என் இறைவா, என் அன்பிற்குரிய இறைவா, எங்களை வீணாவதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று நாங்கள் உன்னையே முன்னிறுத்தி உன்னிடமே கேட்கின்றோம். எந்த நல்ல நோக்கத்திற்காக நாங்கள் இங்கு ஒன்று கூடியுள்ளோமோ அதிலிருந்து எங்களுக்கு பெரும் பங்கை வழங்குவாயாக. உனது அருளை எங்கள் மீது இறக்குவாயாக. ஏனென்றால் உனது அருளின்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. எவற்றையெல்லாம் நாங்கள் செய்வமெடுக்கின்றோமோ அவற்றிலிருந்து வெறும் அறிவு சார்ந்த மற்றும் இலக்கியம் சார்ந்த இன்பத்தை மட்டும் பெறுபவர்களாக நாங்கள் ஆகிவிடாமல் அதையும் தாண்டி உனது நெருக்கத்தை பெற்றுத்தரும் அந்த தர்பியத் ரீதியிலான, ஆன்மீக ரீதியிலான தரங்களை உயர்த்துபவர்களாக ஆக வேண்டும். அவற்றை எங்கள் வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவற்றின்படி செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய சந்ததிகளிடமும் இந்த விஷயங்களை தொடரச் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளங்களை மிகவும் அதிகமாக தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் ஆக்கிவிடுவாயாக. எனவே நாம் நல்ல நீயத்துடன் ஜல்சாவின் நிகழ்ச்சிகளிலிருந்து பயன்பெறுவதற்கு முயற்சி செய்யும் போது
துவாக்கள் செய்தவாறு எல்லா விஷயங்களையும் நம் வாழ்வில் செயல்முறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் போது அப்பொழுதுதான் நம்மால் நம் வாழ்வில் மறுமலர்ச்சியை கொண்டு வருபவர்களாக ஆக முடியும். எந்த மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்காக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் தோன்றினார்களோ அந்த மறுமலர்ச்சியிலிருந்து பங்கு பெறுபவர்களாக ஆக முடியும். பிறகு அதன் விளைவாக நாம் உலகில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துபவர்களாக இருப்போம், மறுமலர்ச்சியை ஏற்படுத்துபவர்களாக ஆவோம். இல்லையென்றால் எவ்வாறு உலகம் இன்றைய நாள்களில் கேளிக்கைகளில் மூழ்கி இருக்கிறதோ அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நான் கூறியது போன்று எல்லா புறத்திலிருந்தும் ஷைத்தான் தாக்குதல் தொடுக்கின்றான். இதிலிருந்து நம்மால் தப்ப முடியாது. நாமும் இதில் மூழ்கிவிட்டோம் எனில் பிறகு இதை காப்பாற்றக்கூடியவர், உலகத்தை காப்பாற்றக்கூடியவர் எவரும் இருக்க மாட்டார். நாமும் உலகத்தோடு சேர்ந்து மூழ்கக்கூடியவர்கள் இணைந்து விடுவோம். எனவே மிகவும் அச்சத்திற்குரிய இடமாகும். ஓர் அகமதி எப்பொழுதும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், எப்பொழுதும் இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது என் வாழ்வின் நோக்கமான, என் பைஅத்தின் நோக்கமான இந்த நோக்கத்தை நான் பெற வேண்டும். இதற்காகத்தான் நான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் கைகளில் பைய செய்துள்ளேன். அதை பெறுவதற்கு முழு முயற்சி செய்வேன் என்று உறுதியெடுத்துள்ளேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஜல்சாவின் நோக்கங்களில் ஒரு நோக்கமாக இந்த விஷயத்தை எடுத்துரைத்துள்ளார்கள். ஒன்று கூடக்கூடியவர்கள் ஒருவர் மற்றவருடன் அறிமுகத்தை அதிகரித்திடுங்கள். அதாவது ஒருவர் மற்றவருடன் அன்பு, நேசம் மற்றும் அறிமுகத்தை அதிகரித்திடுங்கள். இதற்கான உரிமையை நிறைவேற்றியவாறு இந்த நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆவோமாயின் அப்பொழுதுதான் நாம் உண்மையான முறையில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விரும்புகின்ற அந்த ஜமாத்தின் உறுப்பினராக முடியும். எனவே இந்த நாள்களில் தொடர்புகளை அதிகரிப்பதில், அன்பை வளர்ப்பதில், ஒருவர் மற்றவரிடம் அமைதியை பரப்புவதில் மிகவும் அதிகமாக அழுத்தம் கொடுங்கள். ஏற்கனவே உள்ள தொடர்புகளை முன்னரை விட அதிகம் மேம்படுத்திட முயற்சி செய்யுங்கள். ஏதாவது காரணத்தினால் ஏதேனும் மனக்கசப்பு உருவாகிவிட்டதென்றால் அவற்றை அகற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்கு வீணான விஷயங்களிலிருந்து தவிர்த்திருப்பது மட்டுமின்றி அதற்கும் மேற்பட்டு அன்பு தேசத்தின் சூழலை உருவாக்கிட முயற்சி செய்யுங்கள். சண்டை சச்சரவுகளிலிருந்து தப்புவது மட்டுமின்றி அதற்கும் மேற்பட்டு உங்களுடைய பழைய சண்டை சச்சரவுகளுக்காகவும் ஒருவர் மற்றவரிடம் வருத்தம் தெரிவித்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். தனிப்பட்ட ஆணவங்கள் எனும் வலையிலிருந்து வெளியே வந்துவிடுங்கள். எனக்கு பல முறையீடுகள் வருகின்றன. சின்ன விஷயத்துக்காக மக்கள் ஒருவர் மற்றவருடன் சண்டையிட துவங்கி விடுகிறார்கள். ஜமாத்தின் அவப்பெயருக்கு காரணமாகவும் திகழ்கிறார்கள். நான் இது தொடர்பாக பலமுறை கூறிவிட்டிருக்கிறேன். கடந்த ஜல்சாவில் யூகேவிலும் நான் இதைத்தான் கூறினேன். இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். பிறகு நிர்பந்தத்திற்கு ஆளாகி சிலருக்கு இத்தகைய நடத்தைகள் நிகழும் போது ஜமாத் அமைப்பின் கீழ் ஜமாத்திற்காக, ஜமாத்தின் கண்ணியத்திற்காக தண்டனையும் வழங்க வேண்டியதிருக்கிறது. அதனால் பிறகு வேதனையும் ஏற்படுகிறது. அதுவன்றி மகிழ்ச்சியுடன் இந்த தண்டனை வழங்கப்படுவது என்பது அல்ல. அதுவன்றி மகிழ்ச்சியுடன் இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்பதல்ல. எனவே எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், நாம் ஜமாத்தின் புனிதத்தன்மையை நிலைநாட்ட வேண்டும். நிர்வாகம் மற்றும் காலத்தின் ஹலீஃபாவும் யாருக்காவது ஏதாவது தண்டனை வழங்குகிறார் என்றால் ஜமாத்தின் புனிதத்தன்மையை நிலைநாட்டுவதற்காக வழங்குகிறார். ஏனெனில் ஜமாத்தின் புனிதத்தன்மை எல்லா உறவுகளை காட்டிலும் அதிகமானதும் மேலானதும் ஆகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் உண்மையான தொடர்பு இருக்கிறது என்றால் உங்களுடைய நடத்தைகளுக்கு வெட்கப்பட்டு ஒருவர் மற்றவருடன் ஏற்பட்டிருக்கும் விரிசல்களை, தொலைவுகளை இந்த அன்பின் காரணமாக இணைப்பவர்களாக மட்டுமாகாமல் அதற்கும் மேற்பட்டு அன்பின் தொடர்புகளை உருவாக்கிடுங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையான ஒரு முஸ்லிமிடமிருந்து மற்றொரு முஸ்லிமுக்கு அவரது நாவு மற்றும் கையால் ஒருபோதும் எந்த ஒரு துன்பமும் சேரக்கூடாது என்பதன்படி செயல்படக்கூடியவர்களாக ஆகுங்கள். பிறகு இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இந்த நாள்களில் அவனுக்கு முன் குனிந்தவாறு அவரிடம் துஆக்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். முழுமையான ஈமானுடன் ஸிக்ரே இலாஹியில் மூழ்கியிருங்கள். முழுமையான கட்டுப்படுதலுடன் அல்லாஹ் கூறியுள்ள வழிகளில் செல்லக்கூடியவர்களாக ஆகுங்கள். பிறகு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஜமாத் அமைப்புக்கு கட்டுப்படுவதிலிருந்து வெளியே செல்வது சாத்தியமே ஆகாது. ஒருபுறம் நாம் விண்ணில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் ஜமாத்தைச் சேர்ந்தவர்களாக எழுதப்பட வேண்டும் என்று முயற்சி செய்துவிட்டு மறுபுறம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய ஹலிஃபாக்களால் உருவாக்கப்பட்ட ஜமாத் அமைப்புக்கு கட்டுப்படுவதிலிருந்து வெளியே செல்வது எப்படி முடியும்? இவை இரட்டை நிலைப்பாடாகும். நல்ல நியத்துடன் அல்லாஹுக்கு முன் குனிபவர்கள் ஒருபோதும் இந்த இரட்டை நிலைப்பாட்டை காட்ட முடியாது. எனவே இந்த நாள்களில் உள்ளங்களின் இந்த அசுத்தத்தையும் துஆக்கள் மூலமாக, சீர்திருத்தம் மூலமாக கழுவிட முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் வழங்கியுள்ள சந்தர்ப்பங்களுக்கு மதிப்பளியுங்கள். சீர்திருத்தத்தின் நோக்கத்துடன் ஜல்சாவில் கலந்து கொண்டுள்ளீர்கள் என்றால், ஒரு திருவிழாவாக கருதி கலந்து கொள்ளவில்லை என்றால், இது குறித்து ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: இந்த மாநாடு திருவிழா ஒன்றுமல்ல. பிறகு நிச்சயமாக உள்ளங்களின் அசுத்தங்களும் கழுவப்படும். சில வேளை அன்றாட வாழ்வில் ஜல்சாவிற்கு பிறகுள்ள நாள்களிலும் ஒரு சாதாரண அஹ்மதியின் மனக்கசப்புகள், சண்டைகள் பொறுப்பாளர்களுடனும் நிகழ்ந்து விடுகிறது.
இத்தகைய சூழ்நிலையில் இந்த ஜல்சாவின் நோக்கம் என்ன என்பது சிந்தனை இருந்தார். இந்த ஜல்சாவின் நோக்கம் என்ன என்பது சிந்தனையில் இருந்தால் ஒவ்வொரு அகமதியும் தனது பழைய சண்டைகளையும் முடிவு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வார். இங்கு ஏதேனும் கசப்பான சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றால் அதையும் அகற்றுவதற்கு முயற்சி செய்வார். பொறுப்பாளர்கள் மற்றும் ஜல்சாவின் ஆள்களில் டியூட்டி கொடுப்பவர்களும் கூட இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். அதாவது நாம் எல்லா வகையிலும் உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்திட வேண்டும். அல்லாஹுக்காக நம்முடைய தனிப்பட்ட அகந்தை, மனக்கசப்புகள் ஆகியவற்றை அகற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சகோதரர்களாக ஆகியிருப்போம் என்று நாம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை நிறைவேற்றிட முயற்சி செய்ய வேண்டும். உயர் நல்லொழுக்கத்திற்கான தரம் எல்லாரையும் விட அதிகம் டியூட்டி கொடுப்பவர்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் ஊழியர் மற்றும் பொறுப்பாளர் என்கிற வகையில் அவர்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே அவர்களிடம் சகிப்புத்தன்மையின் அம்சமும் அதிகமாக இருக்க வேண்டும். யாராவது வரம்பு மீறிவிட்டாலும் அப்பொழுதும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் போட்டிக்கு வந்து மற்றவருக்கு கடினமாக பதிலளிக்கக்கூடாது. இவை உங்களுடைய உயர் நல்லொழுக்கங்கள் ஆகும். இவை மற்றவர்களுக்கும் முன்மாதிரிகளாகிவிடும். எனவே பொறுப்பாளர் தன்னை பொறுப்பாளராக கருதாமல் தொண்டராக கருதினால், ஒவ்வொரு ஊழியரும் தன்னை தொண்டராக கருதினால், ஜமாத் மக்கள் தம்முடைய பொறுப்பாளர்களை ஜமாத் அமைப்பை நடத்துவதற்காக காலத்தின் ஹலிஃபாவால் நியமிக்கப்பட்டுள்ள ஊழியராக புரிந்தால், இந்த தொடர்புகள் எப்பொழுதும் அன்பு நேசம் எனும் தொடர்புகள் வடிவில் இருக்கும். அவர்கள் காலத்தின் ஹலிஃபாவுக்கு கீழிருந்து உலகிற்கு அமைதி மற்றும் சமாதானத்தின் உண்மையான தூது செய்தியை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துபவர்களாக இருப்பார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் நம்மை நடத்த விரும்பும் அந்த வழிகளில் நடப்பவர்களாக இருப்பார்கள். எந்த தரங்களை பெறுவதற்காக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்களோ அந்த தரங்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், நற்பேறு பெற்ற மக்களே, நீங்கள் வலுவுடன் இந்த போதனையில் நுழைந்திடுங்கள். இது உங்களுடைய ஈடேற்றத்திற்காக எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் நற்பேற்றிற்கான ஓர் அடியை அடைந்து விட்டீர்கள். உங்களிடம் நற்பேறு இருந்தது, நீங்கள் என்னை அடைந்து விட்டீர்கள். என்னிடம் பைய செய்து விட்டீர்கள். ஆனால் இப்பொழுது அந்த போதனையையும் உங்கள் வாழ்வின் அமலின் பங்காக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் இந்த நற்பேற்றின் மாணிக்கம் பொலிவு பெறும். அன்னார் கூறுகிறார்கள், நீங்கள் இறைவனை ஒருவனாக இணையற்றவனாக கருதுங்கள். அவனுடன் எதையும் இணையாக்கிடாதீர்கள், விண்ணிலிருந்தும் சரி மண்ணிலிருந்தும் சரி. பிறகு கூறுகிறார்கள், இறைவன் காரணிகளை பயன்படுத்துவதிலிருந்து உங்களை தடுப்பதில்லை. உலக காரணிகளை தாராளமாக பயன்படுத்துங்கள். ஆனால் எவர் இறைவனை விட்டுவிட்டு காரணிகள் மீதே நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் இணை வைப்பாளராவார். தூய உள்ளம் ஆகாதவரை ஈடேற்றம் இல்லை என்று இறைவன் தொன்று தொட்டே கூறி வருகிறான். எனவே நீங்கள் தூய உள்ளமாக ஆகிவிடுங்கள். மனதின் காழ்ப்புணர்ச்சிகள் மற்றும் கோபத்தை விட்டும் பிரிந்து விடுங்கள். மனிதனின் அதிகமாக கட்டளையிடக்கூடிய ஆன்மாவில் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் விட அதிக ஆணவம் எனும் அசுத்தம் உள்ளது. ஆணவம் இல்லை என்றால் எந்த நபரும் நிராகரிப்பாளராக இருப்பதில்லை. எனவே நீங்கள் உள்ளத்தால் மிஸ்கீனாகிவிடுங்கள். பொதுவாக மனித குலத்துடன் அனுதாபமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தருவதாக அறிவுரை கூறுகிறீர்கள். அதாவது இஸ்லாமே உண்மையான ஈடேற்றத்தை அளிக்கக்கூடிய மார்க்கமாகும். இதன் மூலமாகவே அல்லாஹ் நெருக்கத்தை பெற முடியும் என்றே நாம் கூறுகிறோம். ஆக நாம் மக்களுக்கு சொர்க்கம் குறித்து அறிவுரை கூறுகிறோம். அன்னார் கூறுகிறார்கள், மனித குலத்துடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நீங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கான அறிவுரை கூறுகிறீர்கள். இந்த சில நாள் உலகத்தில் நீங்கள் அவர்களுக்கு தீமையை நாடினால் உங்களுடைய இந்த அறிவுரை எங்கிருந்து சரியாக ஆக முடியும்? இறைவனுக்கான கடமைகளை உள்ளத்தின் வேதனையோடு நிறைவேற்றிடுங்கள். உங்களிடம் அவை குறித்து கேட்கப்படும். இறைவன் உங்களை தன்புறம் ஈர்க்கும் பொருட்டு, உங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்கும் பொருட்டு தொழுகைகளில் மிக அதிகமாக துஆ செய்திடுங்கள். ஏனென்றால் மனிதன் பலவீனமானவனாவான். விலகக்கூடிய ஒவ்வொரு தீமையும் இறைவனின் ஆற்றலால் விலகுகின்றது. அன்னார் கூறினார்கள், மனிதன் இறைவனிடமிருந்து ஆற்றலை பெற்றிடாத வரை எந்த தீமையையும் அகற்றும் வல்லமை அவனுக்கு இருக்காது. வெறும் சம்பிரதாயமாக உங்களை கலிமா கூறுவோர் என்று கூறிக்கொள்வது மட்டும் இஸ்லாம் இல்லை. மாறாக இஸ்லாத்தின் உண்மைத்துவம் என்னவென்றால் உங்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் சன்னிதானத்தில் விழுந்துவிட வேண்டும். இறைவன் மற்றும் அவனுடைய கட்டளைகள் ஒவ்வொரு அம்சத்தின் அடிப்படையில் உங்களுடைய பௌதிகத்தை விட்டும் உண்மைக்கு முன்னுரிமை உடையவையாக ஆகிவிட வேண்டும். அதாவது நீங்கள் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். ஆக இவை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களால் நிறுவப்பட்ட தரங்களாகும். அவற்றை நாம் நம்மிடம் உருவாக்குவதற்கும் பெறுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். அதாவது மனதின் பகைமை மற்றும் கோபத்தை விட்டு விலக வேண்டும். இது மிக நல்ல சந்தர்ப்பமாகும். இந்த நாள்களில் இதன் பக்கம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாள்களில் ஆன்மீக சூழல் உருவாகிறது. எனவே அதே வேளையில்
தம்மை சுய ஆய்வு செய்வதன் பக்கம் கவனம் பிறக்கிறது. சுய ஆய்வு செய்வதன் பக்கம் கவனம் பிறக்கவும் வேண்டும். இந்த விஷயத்தின் மீதே ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள். அன்னார் கூறினார்கள், ஆணவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆணவம்தான் கட்டுப்படாதவனாக ஆக்குகிறது. ஆணவம்தான் நபிமார்களை நிராகரிக்க வைத்தது. ஆணவம்தான் ஜமாத் அமைப்புக்கு எதிராகவும் தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறது. பிறகு ஜமாத் அமைப்புக்கு எதிராக நிறுத்துகிறது. ஆணவம்தான் ஒருவர் மற்றவருடன் சண்டையிடச் செய்கிறது. ஆணவம்தான் தனது அகந்தையின் பொய்யான தன்மானத்தை காட்டுகிறது. எனவே ஆணவத்திலிருந்து தப்பிப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்யுங்கள். பிறகு அல்லாஹ்வின் படைப்பினங்களுடன் உண்மையான அனுதாபத்தை உருவாக்குமாறு கூறியுள்ளார்கள். படைப்பினங்களுடன் உண்மையான அனுதாபம் உருவாகும் போதுதான் உங்களுடைய பேச்சுகளுக்கு தாக்கம் இருக்கும். அப்பொழுதுதான் தப்லீக் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இங்கு எப்பொழுதும் மக்கள் ஜல்சாவில் வருகிறார்கள். நம்முடைய ஜல்சாக்களால் மக்கள் தாக்கமடைகிறார்கள். நமது சூழலை பார்த்து தாக்கமடைகிறார்கள். ஏனெனில் அப்பொழுது அவர்களிடம் அவர்களுக்கு இந்த விஷயம் தென்பட்டு கொண்டிருக்கும். அதாவது அகமதிகள் பணிவுடன் தங்களுடைய விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுகிறார்கள், அன்பு நேசத்துடன் இருக்கிறார்கள். இது மௌனமான தப்லீகாக இருக்கிறது. அதை பற்றி நான் எப்பொழுதும் கவனமூட்டிக் கொண்டே இருக்கிறேன். இந்த தப்லீக் தான் மக்களுடைய உள்ளங்களில் அகமதியத்தின் தூது செய்தியின் உண்மைத்துவத்தை மேலோங்க செய்வதற்கு முயற்சி செய்கிறது. இங்கு உங்களுடைய ஜல்சாவிலும் பல்வேறு நாடுகளிலிருந்து மக்கள் வந்துள்ளார்கள். எப்பொழுதும் போல் இந்த மக்கள் நல்ல தாக்கங்களை எடுத்துச் செல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய சொல்லையும் செயலையும் ஒன்றாக்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மற்றும் இஸ்லாத்தின் போதனைப்படி செயல்பட்டவாறு உங்களுடைய பணிவு மற்றும் தன்னடக்கத்துடனும் இறைவனுக்கு முன்னால் குனிந்தவாறு அந்த நோக்கங்களை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அவை ஜல்சாவை பெறுவதற்கான நோக்கங்களாகும். அது இறையச்சத்தை பெறுவதற்கான நோக்கமாகும். அதன் மூலம் நன்மைகள் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைக்கிறது. இது இருக்கும்போது நமது இறைவன்பால் அழைக்கும் பணியிலும் பரக்கத் ஏற்படும். இன்ற நாள்களில் இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக பல விஷயங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் இங்குள்ள சூழலில் அன்பு, நேசம் மற்றும் சகோதரத்துவத்தை பார்க்கும்போது, நம்முடைய உயர் நல்லொழுக்கங்களை பார்க்கும்போது, இறைவனுடனான நம்முடைய தொடர்பை பார்க்கும்போது, பல மக்கள் எத்தகையவர்களாக இருக்கிறார்கள் எனில் முஸ்லிம்கள் தவறான செயல்கள் செய்யக்கூடியவர்கள், தவறான போதனைகளை வழங்கக்கூடியவர்கள் என்ற ஐயங்களும் சந்தேகங்களும் அவர்களுடைய சிந்தனைகளிலிருந்து அகன்றுவிடும். எனவே இந்த நாள்களில் உங்களுடைய சொல்லாலும் செயலாலும் இந்த சூழலை நீங்கள் மிகவும் அமைதி நிறைந்ததாக ஆக்க வேண்டும். இன்னும் சொல்வதாய், நிரந்தரமாக உங்கள் வாழ்வில் இதை செயல்படுத்த வேண்டும். அதன் மூலம் உலகின் மீது எத்தகைய ஒரு தாக்கம் ஏற்பட வேண்டும் என்றால், இந்த மக்கள் தான் இஸ்லாத்தின் உண்மையான போதனையின்படி செயல்படக்கூடியவர்கள் என்று மக்கள் சொல்ல வேண்டும். இஸ்லாத்தின் உண்மையான போதனைதான் உலகிற்கு உண்மையான அமைதியையும் சமாதானத்தையும் வழங்கிட முடியும். எனவே இது மௌனமான தப்லீகாகும். அதை எந்த நூல்களும் இல்லாமல், எந்த சான்றுகளும் இல்லாமல் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். நாம் நம்முடைய வாழ்வில் உண்மையான இஸ்லாமிய போதனையின் முன்மாதிரியை உருவாக்கி கொண்டால் நாம் நம்முடைய பையத் உறுதிமொழியை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். நாம் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் போதுதான், வெறும் வெற்று முழக்கங்களை போதுமானதாக கருதாத போதுதான் நமக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களிடம் செய்துள்ள பையத் பலன் தரும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் எந்த வேதனையுடன் துடிப்புடன் தமது ஜமாத் அறிவுரை கூறியுள்ளார்கள், அதற்கான ஒரு முன்மாதிரியை நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறேன். அன்னார் கூறுகிறார்கள், துவா செய்கிறேன், என்னிடம் வாழ்வின் மூச்சு இருக்கும் வரை துவா செய்து கொண்டே இருப்பேன். அந்த துவா இதுவேயாகும்: இறைவன் எனது இந்த ஜமாத்தின் உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். தனது கருணையின் கையை நீட்டி அவர்களுடைய உள்ளங்களை தன் பக்கம் திருப்ப வேண்டும். அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து எல்லா தீமைகளையும் காழ்ப்புணர்ச்சியையும் அகற்றிட வேண்டும். ஒருவர் மற்றவர் மீது உண்மையான அன்பை வழங்கிட வேண்டும். இந்த துவா எப்பொழுதாவது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் இறைவனுடைய துவாக்களை வீணடிக்க மாட்டான் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். நான் இவ்வாறும் துவா செய்கிறேன். இது மிகவும் எச்சரிக்கையான விஷயத்தை அன்னார் கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், நான் இவ்வாறு துவா செய்கிறேன்: இறைவனுக்கு தெரிந்து இறைவனுடைய நாட்டத்தில் ஒருவர் எனது ஜமாத்தில் நிரந்தரமான பேரிழந்தவராக இருக்கிறார் என்றால், எவருக்கு உண்மையான தூய்மையும் இறைவன் மீதான அச்சமும் கிடைப்பது சாத்தியமே இல்லையோ, வல்லமை படைத்த இறைவா, அவர் உன்னை விட்டு முகம் திருப்பி இருப்பது போன்று அவரை என் தரப்பிலிருந்தும் என்னை விட்டும் முகம் திருப்பச் செய்வாயாக. எவரது உள்ளம் மென்மையாகவும் எவரது ஆன்மாவில் உன்னுடைய தேடலும் உள்ளதோ அந்த மற்றொரு நபரை இவரிடத்தில் கொண்டு வருவாயாக. எனவே இந்த விஷயம் நம்மை அசைத்துவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் துவாக்களின் அங்கமாக ஆக வேண்டும் என்றால் நமக்குள் தூய மாற்றங்களை உருவாக்கிட வேண்டும். இல்லையென்றால், அன்னார் கூறியுள்ளார்கள், இது இல்லை என்றால் என்னுடன் எந்த தொடர்பும் இல்லை. ஏனென்றால் நானோ நல்ல மக்களுடன், நட்பேருள்ள மக்களுடன் தொடர்பு வைத்திருக்க விரும்புகிறேன்.
எனவே இந்த துஆ நமக்கு நாம் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று நம்பிக்கையும் கவனமும் ஊட்டுகின்ற அதே வேளையில் அந்த நன்மைகள் படி செயல்படாமல் நாம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களை விட்டு விலகி சென்று விடக்கூடாது. வெறும் பெயருக்கு பையத் செய்பவர்களாக இருக்கக்கூடாது. மேலும் பையத் செய்துவிட்டு பிறகு அல்லாஹின் அருளை பெறுவதற்கு பதிலாக அவனுடைய கோபத்தை ஈர்ப்பவர்களாக ஆகிவிடக்கூடாது என்ற அச்சத்திற்குரிய இடமுமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை அதிலிருந்து காப்பாற்றுவானாக. நான் இந்த விஷயத்தையும் கூற விரும்புகிறேன். ஜல்சாவின் நாள்களில் டியூட்டி கொடுக்கும் ஒவ்வொருவரும், கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் சூழல் மீதும் பார்வை வைத்திருக்க வேண்டும். இன்றைய நாள்களின் நிலைமையில் தீங்கு விளைவிக்கக்கூடிய எவரும் பயன்பெற்றிட முடியாது. எனவே பாதுகாப்பு பணி சிறப்பாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவரையும் எல்லா தீமைகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக. இந்த ஜல்சா எல்லா அருள்களையும் தன்னிடத்தில் கொண்டதாக ஆகட்டுமாக. ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பாராக. உலகின் நிலைமைகளுக்காகவும் அதிகம் துஆ செய்யுங்கள். உங்களது நாட்டுக்காகவும் அதிகம் துஆ செய்யுங்கள். நாம் களப்பற்றவர்களாக ஆகி அல்லாஹ்வின் கட்டளைகள் படி செயல்படக்கூடியவர்களாக ஆகும்போது, அவனுடைய விருப்பத்தை பெறக்கூடியவர்களாக ஆகும்போது, இஸ்லாத்தின் உண்மையான போதனைப்படி செயல்படக்கூடியவர்களாக ஆகும்போது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உண்மையான அன்பு மற்றும் நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும்போது, மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியராக இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக, இஸ்லாத்தின் போதனைகளை பரப்புவதற்காக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துள்ளார்கள். அதை நிறைவேற்றுபவர்களாக நாம் இருக்கும்போது, இவை நம்முடைய நியத்துகளாக இருந்தால், பிறகு நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் செவியேற்பான். நாம் உலகிற்கு வழிகாட்டுவதற்கான வழிவகையாகவும் ஆவோம். நாம் மாநாட்டின் பரக்கத்துகளிலிருந்து பயன்பெறக்கூடியவர்களாக இருப்போமாக. அல்லாஹ் அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்லாஹ் இந்த 3 நாட்களில் குறிப்பாகவும் எப்பொழுதும் உங்கள் அனைவரையும் தனது பாதுகாப்பிலும் அமைதியிலும் வைப்பானாக. தனது அருள்களின் மழைகளை பொழிந்து கொண்டே இருப்பானாக. துஆக்கள் செய்வதற்கான நல்வாய்ப்பும் வழங்கி கொண்டே இருப்பானாக. நான் வலியுறுத்திய துரூத் ஷெரீஃப் 200 முறை ஓதுதல், 100 முறை இஸ்திக்ஃபார் செய்தல் மற்றும் ரப்பி குல்லு ஷையின் ஹாதிமுக்க ரப்பி ஃபஹ்ஃபஸ்னி வான்சுர்னி வர்ஹம்னி என்ற துஆவை ஓதுதல் ஆகியவற்றின் பக்கமும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். இவை வெறும் 3 நாள்களுக்காக அல்ல, மாறாக இது நிரந்தரமான திட்டமாகும். ஒவ்வொரு அகமதியும் நிரந்தரமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் இவற்றை ஓத வைத்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜல்சாவின் நிர்வாகம் எனக்கு இதையும் எழுதி அனுப்பியுள்ளது. அதாவது அங்கு சில கண்காட்சிகள் நடைபெறுகின்றன. மக்கள் கண்காட்சிகளை பார்க்குமாறு தாங்கள் அறிவித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள். எனவே இதன் பக்கமும் நான் கவனம் ஊட்டுகிறேன். இந்த கண்காட்சிகளையும் பாருங்கள். அவற்றிலிருந்து பலன் பெறக்கூடியவர்களாக ஆவீர்களாக. இவ்வாறு அல்லாஹ்வின் அருள்கள் நம்மீது எவ்வாறு பொழிகின்றன என்பது உங்களுக்கும் தெரிய வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இந்த நாள்களில் குறிப்பாக ஜெர்மனி மக்களை நான் பார்க்கிறேன். மிக பெரும் எண்ணிக்கை உள்ளது. மாஷா அல்லாஹ். துஆக்கள் மற்றும் ஸிக்ரே இலாஹியின் பக்கம் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா விதத்திலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر
يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر